Hello, and once again, welcome back to Game of Thrones, brought to you by P-Dog and I. P-Dog and I. P-Dog, நான் எஸ்ஆர்ஹெச் ஜெயிப்பாகன்னு ப்ரெடிக்ஷனை போட்டேன். எஸ்ஆர்ஹெச் மண்ணை கவிட்டாங்க. ஆர்சிபி பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியே உங்ககிட்ட கேட்டேன், ஜேக்கப் டஃபி ஆட வச்சிருவாங்களான்னு. ஜேக்கப் டஃபி அப்படின்னு வந்து மேன் ஆஃப் த பேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் போட்டு போயிட்டாப்புல பயபுள்ள ப்ரூவ் பண்ணிட்டான். அண்ட் ஒன்ஸ் அகேன் வாட் அன் அன்பிலியபிள் கால் பை ஆண்டி ஃப்ளவர் டு சே, இதை பார்ப்பா, இதான் என் காம்பினேஷன், ஹேசல்வுட் வந்தே அவன் டீமுக்குள்ள ஜேக்கப் டஃபி வச்சு தான் அந்த ஸ்லாட்டை நான் நிரப்ப போறேன், இதுதான் என் ஸ்ட்ராட்டஜி. பவர் பிளே, பேட்டிங், போலிங், ஆர்சிபி கம்ப்ளீட்லி டெமாலிஷ்ட் எஸ்ஆர்ஹெச் நான் நினைச்சேன் நல்லா சூப்பரா பண்ணுவாங்கன்னு. கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் கேம். போலிங் எங்க சார் போலிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ச். நீ என்ன நினைக்கிற சொல்லு. எனக்கே ஆசையா இருந்தது எல்லாம் த்ரோ டவுன் ஆஃப் ஆலிஸ். நான்லாம் அந்த காலத்துல ஆடும்போது பாத்தீங்கன்னா ஒரு டிஃபென்சிவ் பிளேயர் இப்படி கவர் டிரைவ் அடிப்பேன், ஸ்ட்ரெயிட் டிரைவ் அடிப்பேன். இன்னைக்கு போட்ட ஆஃப் ஆலிஸ் பார்த்தோன்னே எனக்கே கொஞ்சம் ஆசையா இருக்கு, அட நம்மளும் ஆடலாமே அப்படின்னு. அதாவது அந்த பவர் பிளேல ஆர்சிபி போட்ட லென்ஸை பாருங்க, இவங்க போட்ட லென்ஸை பாருங்க. டாப் 3 விக்கெட்ஸ் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எங்க இருந்தது? ஃபார் டிராவிஸ் ஹெட், ஃபார் அபிஷேக் சர்மா, ஃபார் நிதிஷ் ரெட்டி. இப்ப இவங்க தேவதத் படிக்கல காலை கூட நகர்த்தணும்ன்ற அவசியம் கிடையாது. த்ரோ டவுன் ஆஃப் ஆலிஸ். அதாவது இன்னொன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு, இத நீங்க ஏகப்பட்ட இன்சைட்ஸ் பயங்கரமா ஆனா தேவதத் படிக்கல த்ரோ டவுன் ஆஃப் ஆலிஸ்ங்கிற என்னமா ஆனா அந்த பையன் சுச்சு புச்சுக்கு செம்மையா ஆனானா இல்லையா? என்னமா ஆனாயா? கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இல்லாம ஆனது. அதெல்லாம் நீங்க குறையே சொல்ல முடியாது. பெருமையா சொல்லிட்டு அப்புறமா த்ரோ டவுனுக்கு வா. இல்ல பெருமையா உலகமே பேசுது. ட்வீட்டும் போட்டேன், ட்ரீட் டு தி ஐஸ் டு வாட்ச் இன் அவரோட 50. ஒரே ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க, அகமதாபாத், மும்பை, பெங்களூர்ல நேத்து சொன்னது என்ன? முதல் 6 ஓவர்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணலன்னா அதுக்கப்புறம் 11 ஓவர்ஸ்க்கு அப்புறம் யூ ஆர் கோயிங் டு டபுள் த ஸ்கோர். SRH from the precarious situation where 92 after 11 overs scored 109 in the last start of the day. கேட்டீங்க பாருங்க, 9 overs at run rate of 11.2. இவன் வந்து 4 ஓவர்ல 60, இந்த 11 ஓவர்ல இவன் 140. அப்படிங்கும் போது சின்னசாமி, அகமதாபாத், மும்பைல எல்லாம் நீ என்ன வேணும்? ஒரு ஸ்விங் பவுலர் வேணும், ஒருத்தர் வந்து இந்த 135 பிளஸ் கன்சிஸ்டன்டா போடணும். ஓகே, டேவிட் பெயினும் 120 போடுறாரு, ஜெயதேவ் உனத்கட் 120, ஹர்ஷல் பட்டேல் 120. அதுக்கப்புறம் அவங்களோட இன்னொரு ஸ்ட்ரென்த், நீங்களும் அவ்வளவு பேசுனீங்க அவரை பத்தி, நானும் அவரை பத்தி பேசினேன், சிவாங் குமார். எங்கே அவரு? எனக்கு இதுதான் போனா ஒரு கேள்விக்குறி செக்மெண்ட் ஆஃப் த டேல. என்னோட கேள்வியே இதுதான். நீ சொன்ன சீசன்ட் ஜீஷான் அன்சாரியும் ஆடல, சென்சேஷனல் சிவாங் குமார் நான் சொன்ன மாதிரியும் ஆடல. இதுக்கு பின்னாடி என்ன திங்கிங்கா இருக்கும்னு நீ நினைக்கிற? அதே மாதிரி நீ பேட்ரிக் கமின்ஸ் ஆஸ்திரேலியன் கேப்டன் ஆடல அப்படின்னு உடனே அட்லீஸ்ட் பேட்ரிக் கமின்ஸ் ஆடல, பிரைடன் கார்ஸாவது ஆடுவாரா அப்படின்னு பார்க்கும்போது டேவிட் பெயின், பழைய வீடியோ கேம் மேக்ஸ் பெயின் ஒன்று உண்டு, அந்த மாதிரி டேவிட் பெயினை கொண்டு வந்து இறக்குனாங்க. இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? என்னால ஐ ஜஸ்ட் குடன்ட் ராப் மை ஹெட் அரவுண்ட் இட். டேவிட் பெயின் என்ன அவர் என்ன போடுவாருன்னு எனக்கு தெரியும், பட் வாட் யூ சி? எல்லாருமே ஒரே மாதிரி போலர். ஜெயதேவ் உனட்கட் லெஃப்ட் ஆர்ம் கட்டர்ஸ், இவரும் லெஃப்ட் ஆர்ம் கட்டர்ஸ். அப்படி இவர் பால ஸ்விங் பண்ணுவார்னா நியூ பால்லையாவது போட்டிருக்கலாம். என்ன வாட் யூ திங்க் கேன் பி த ரேஷனல்? என்னால கண்டுபிடிக்கவே முடியல. நீ என்ன நினைக்கிற? போனா ஒரு வந்து ஐஎல் T20ல பர்ஃபார்ம் பண்ணது வச்சு தயவு செஞ்சு ஐபிஎல்ல எடுக்காதீங்க. தட் இஸ் an absolute bottom line. ஷார்ஜாலாம் பால் நிக்கும், அபுதாபில பால் நிக்கும், பெரிய கிரவுண்டு, துபாயில கொத்து புல்லு இருக்கும். ஓகே, சாதாரண பவுலர்ல பெரிய பவுலரா தெரிவாங்க. ஐபிஎல் அப்படிங்கும் போது பேட்ஸ்மேன் டாமினேட்டட் கேம். உங்களுக்கு இன்னைக்கெல்லாம் பிச்சு என்ன மாதிரியான ஒரு பிச்சு அப்படிங்கும் போது, அந்த மாதிரி ஒரு பிச்சுல பிரைடன் கார்ஸ் வந்திருந்தா இவோட ரன் த்ரூ ஆர்சிபி பேட்டிங் லைன் அப்பெல்லாம் முட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஒரு 140 ஒரு ஹார்ட் லென்ஸ் போட்டிருப்பாரு. You would have tried and made the batsman pull and get out. You would have rushed them by pace. ஜெயதேவ் உனத்கட் நெல்லிக்கா, ஹர்ஷல் பட்டேல் நெல்லிக்கா, டேவிட் பெயினா அவரோட பெரிய நெல்லிக்கா இருக்காரு. இந்த மாதிரி நெல்லிக்காங்களை வச்சுன்னு நிதிஷ் ரெட்டி இஸ் bowling the first over for you in சின்னசாமி ஸ்டேடியம்னா you are under big problem. You are strategically wrong. அதுல வந்து எந்த பேட்டிங் லைனப் எனக்கு பிரச்சனை இல்ல. தே ஹவ் பேக்ட் போத் அனிகித் வர்மா அண்ட் சலீல் அரோராவை நான் ரேட் பண்ணுவேன். அவர் ரன் அடிக்கலன்னா பரவாயில்ல. இந்த போலிங்க வச்சுன்னு அவங்க போனாங்க அப்படின்னா வெங்கடாச்சல நிலையம் அதுதான் நடக்கும். இல்ல ஆக்சுவலா
இதுல எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட 2-3 லேயர்ல இருக்கு. ஒருவேளை டேவிட் பெயின் வந்து எஸ்ஆர்எச் மாதிரி கண்டிஷன்ஸ்ல பால் நெல்லிக்கா திருகி விட்டா யூஸ்ஃபுல்லா இருக்குமோ என்னவோ. அது தட்ஸ் ஃபார் டிஃபரெண்ட் டே அந்த கான்வர்சேஷன். எஸ்ஆர்எச் இன்னைக்கு பேட்டிங் ஆடும்போது இன்சைட் த பவர் பிளே அவங்க இந்த மாதிரி அவுட் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தே பிளே சம் ஹை ரிஸ்க் கிரிக்கெட். பட் அங்கேருந்து ரெக்கவர் ஆகி 201 ரன் அடிச்சதுக்கு அப்புறமா போலிங்ல சுத்தமா ஒரு டெப்த்ல சிவாங் குமார் ஒருவேளை ஹோம் கேம்ஸ் தான் ஆடுவாரா? இது எப்படி இவங்க ஹவ் ஆர் தே கோயிங் டு ராபிட் இன்டு a decent bowling attack? அண்ட் என்னன்னா ஒரு பக்கம் புவனேஸ்வர் குமார், ஜேக்கப் டஃபி, இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் ரெட்டி, ஜெயதேவ் உனட்கட் 2 பேரும் ஓபன் பண்றாங்க போலிங். அந்த பவர் பிளேலயே ஒரு மிஸ் மேட்ச் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். உனக்கு அப்படி தோல்லையா? இன் டர்ம்ஸ் ஆஃப் த வே தே டெப்ளாய்ட் ஓவர் டெப்ளாய்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஓவர் நிதிஷ், செகண்ட் ஓவர் ஜெய்தேவ், அப்பவே 2 overs 20, அப்பவே தேர்ட் ஓவர் யாராவது இஷான் மலிங்கா ஒரு 135 போடுவாருன்னு பார்த்தா திருப்பி நிதிஷ்குமார் ரெட்டி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 5 ஓவர்ஸ்க்கு அப்புறம் ஹர்ஷ் துபே கொண்டு வந்துட்டு இட்ஸ் குவைட் லிட்டில் பிட் ஆல் ஓவர் த பிளேஸ் மாதிரி இருந்தது. அதான் ஆஷா, இவங்க போலிங்க கம்ப்ளீட். நான் திருப்பியும் சொல்றேன், உனக்கட்டு, ஹர்ஷல் பட்டேல் 2 பேருமே ஒன் டைமென்ஷனல் போலர். 2 பேரும் பிளேயிங் லெவன்ல ஆட முடியாது. யூ காட் தர்மாலே, யூ காட் சிவமாவி. ஒன் ஆஃப் தெம் வுட் ஹவ் ஆல்சோ போல்ட் குயிக். ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி தர்மாலே நல்ல போலர். நான் திருப்பி சொல்றேன், நான் பார்க்காம சொல்ல மாட்டேன். நீங்க பாத்திருக்கீங்களா எனக்கு தெரியல. இஸ் a very very decent bowler in my humble opinion. அதே மாதிரி சிவமாவி has played for India, is decently quick. உங்களோட அட்டாக்ல ஒரு பெனட்ரேஷனே கிடையாது. இப்ப அங்க பாருங்க, உங்களுக்கு டஃபி வந்து ரொம்ப சிம்பிளா அவர் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாரு, ஏசல் விட்டு இந்த லென்த்தை தான் போடுவாரு, நீ எதுவுமே பண்ணாத, இந்த லென்த் அடி, அந்த 8 மீட்டர் லென்த் அடி, விக்கெட் விக்கெட் அடி, அதுக்கு மேல அவங்க அடிச்சாங்கன்னா பரவாயில்லன்னு புவனேஸ்வர் குமார் 2 பக்கமா விட்டு ஆட்டுறாரு. So they got what exactly they wanted in the condition to conquer power play, that is 49 for 3 compared to 76 for 1. அதாவது இன்னொன்னு நான் திருப்பி சொல்றேன், I'm always a fan of batting first. இந்த bowling attack ஆர்சிபி பேட்டிங் ஆடுனாங்கன்னா 290 ஷூரா அடிச்சிருப்பாங்க. 290. இன்ஃபேக்ட் நானும் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் தான் பேட்டிங் ஆடுவாங்கன்னு நினைச்சேன். போலிங் போட்டாங்க நெவர்லெஸ். அனிகேத் வர்மா எக்ஸ்ட்ராடனரி ஆனா. பட் இந்த ஆர்சிபி பேட்டிங் லைனப் நம்ம ஜேக்கப் பெத்தல்னு சொன்னோம். எவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை பண்ணிருப்போம் தேவ்தத் படிக்கல வெளில உட்காத்தி வச்சிருந்தா. ஏன்னா பேட்டிங் ஆடுறான், வாட் ஃபார்ம், வாட் பாய்ஸ். இந்த லெவலுக்கு இந்த இன்டென்ட்டோட இவங்க பேட்டிங் ஆடினா விராட் கோலி 20 ஓவர் ஆடினா போதும். அப்படித்தானே? நீங்க வந்தா மட்டும் போறோம் அப்படிங்கிற மாதிரி நிலைமை. ஆர்சிபி பேட்டிங் லுக்கிங் இன் கிரேட் ஹெல்த் ஸ்பீடா. ஆஷா, என்னோட தியரி ஒன்னே ஒண்ணு, ஒரு பிளேயர் ஆங்கர் ரோல் ஆடியே ஆகணும்னு. அவர் எதை பத்தியுமே கவலைப்படாம, அவரும் வந்து சும்மா வந்து கட்டையெல்லாம் போடல. எங்காலிக்கு போட்டாரு பாருங்க இன்னைக்கு பெஷாவர் செல்மிக்கு, அந்த மாதிரி கட்டையெல்லாம் அவர் போடல. 215 அங்க சேர்த்துருவோம் போல இல்ல. அதாவது ஜென்டில்மேன் படத்துல நம்பியார் சொல்லுவாரு, எவ்வளவு எடுத்தாலும் என்ன, போய் சேர்ற இடம் கோவிலா இருக்கணும்னு. நீ அங்க போய் சேராம விட மாட்டேன். 215 சேசிங்கயா, 29 பால்ல 38 அடிச்சாரு, 13 கொண்டு போனாரு. அதுக்கப்புறம் அவங்க சேஸ் பண்ணிட்டாங்க, அது வேற விஷயம். அதான் நீ தானே சொன்ன ஆங்கர் பண்ணணும்னு. பண்ண வேண்டியதான். அவர் பண்ணது ஆங்கர் இல்ல, ஹேங்கர். ஓகே, அது எப்படின்னா முதல் இன்னிங்ஸ்ல அவரோட அண்ணன் முகமது ரிஸ்வான் 29 பால்ல 38. அது தெரியுமா உங்களுக்கு? அவர் ஃபர்ஸ்ட்ல 29 பால்ல 38, அவன் 215 அடிச்சான். இவர் ஓபன் பண்ணி 29 பால்ல 38, இவங்க சேஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஆங்கர வேலை உங்களுக்கு. கோலி வந்து அப்படியே டமால்னு ஒரு 6 விட்டார் பாருங்க லாங் ஆஃப்ல. அதுக்கப்புறம் ஒரு ராஸ்பிங் ஃபிளிக் அடிச்சார் பாருங்க. பிரஷரே கிடையாது அவருக்கு. உங்ககிட்ட சில வெக்காபுலரி எல்லாம் நான் எடுத்துக்கிறேன் மச்சான். அது எப்படின்னா சீசன்ட் ஜீஷன் அன்சாரி, சென்சேஷனல் சிவாங் குமார், கோலி, விராட் கோலி இஸ் விராட் கோலி, விராட் கோலி தான். அதுல என்ன சந்தேகம்? அதுக்கப்புறம் இப்ப வேற ராஸ்பிங் ஃபிளிக். எனக்கு ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ராஸ்பிங் ஃபிளிக் ஃபார் மீ. ராஸ்பிங் ஃபிளிக், அதுல வாட் இஸ் ராஸ்பிங்? எங்க ஆளுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ராஸ்பிங்னா எப்படி? அது ஒரு சிலதுக்குலாம் டெஃபினிஷன் கிடையாது ஆஷா. பப்ளிக்ல அவமானப்படுத்துறீங்க. ராஸ்பிங் மீனிங் போடு, ராஸ்பிங் மீனிங் போடு. நீ கண்டினியூ பண்ணு. சோ இப்ப அவருக்கு எப்படின்னா, ஒரு பக்கம் அவர் ஆடிட்டு இருக்காரு, எல்லாருமே வந்து 250 ஸ்ட்ரைக் ரேட்ல ஸ்டால்ட் நிறுத்த போறது இல்ல. படிக்கலும் பாத்தீங்கன்னா இஸ் நாட் சம்மர் இஸ் கோயிங் டு ஈட் பால்ஸ். ரஜத் பட்டி தரது அடிங்க, நான் வரல அப்படின்னு அவர் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் சிங்கப்பூர் சித்தப்பா எப்படின்னா, அந்த ரஃபேல் நடால் வந்து ரோலாண்ட் கேரோஸ் இல்ல ஹெவி டாப் ஸ்பின் கொடுப்பாரு. அதை இப்படி வச்சு ஜமக்கால அடி தெரியுமா உங்களுக்கு? மூட்டை பூச்சி அடிக்கிறது இப்படி அடிச்சாரு பாருங்க ஒரு 6. இதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிடணும். இதுல என்னன்னா, ஜித்தேஷ் சர்மா மொத பால் அவுட். உங்களுக்கு 15 ஓவர்ல இவங்க சேஸ் பண்றாங்கன்னா,
இப்ப ஜேக்கப் டஃபி இஃப் யூ கேன் கண்டினியூ ஹிஸ் ஃபார்ம் அவங்க எப்படி யோசிப்பாங்க தெரியுமா? மொரட்டு காளைய உட்காத்தி வச்சுட்டு ஜார்ஜ் ஹேசல்வுட்ட கொண்டு தான் அவங்க போலிங்கையும் ஒண்ணும் பண்ண முடியாது, பேட்டிங்கையும் ஒண்ணும் பண்ண முடியாது. வெங்கடேசன் உட்காந்துருக்கான். வெங்கடேசன் கொண்டு வந்து நிரப்பிடலாம் அந்த ஸ்லாட்டை. வெங்கடேசனை கொண்டு வந்து அவனும் கேகேஆர்ல கொஞ்சம் கீழே ஆடி இருக்கான். பை த வே திடுகிடும் தகவல் உனக்கு ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு பீடாக். நம்ம வந்து கஷ்டப்பட்டு கூகுள் பண்ணி இப்ப நான் இது எடுத்திருக்கேன். ராஸ்பிங்கோட அர்த்தம் எடுத்திருக்கேன். இனிமே இதை யூஸ் பண்ணலாமான்னு பாத்துக்கோ நீ. ராஸ்பிங் இஸ் an adjective describing a sound or voice that is unpleasantly harsh, rough, grating or scratchy. இன்னொரு தடவை ராஸ்பிங் ஃபிளிக் பை விராட் கோலின்னு சொன்னேன்னா விராட் கோலி ஃபேன்ஸ் எல்லாம் உன்னை கல் எரிஞ்சே காலி பண்ணிடுவாங்க மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதுல என்னடா வாட் வாஸ் ஹார்ஷ், ரஃப் ஆர் ஸ்கிராச்சி அபவுட் தட் ஃபிளிக்? ஓங்கி வேகமா போட்ட பால ஒரு நிமிட்டு. தட் வாஸ் சோ ரீகல், ராயல், அமேசிங். எத்தனை வார்த்தை இருக்கு அட்ஜெக்டிவ்க்கு. இங்கிலீஷ் வந்து ரொம்ப சிம்பிள். நீ அட்லீஸ்ட் பிரில்லியன்ட் சொல்லி தர. ராஸ்பிங் வேற நானும் பாக்குறேன். ஜீஷான் அன்சாரி என்னடானா சீசன்ட் ஜீஷான் அன்சாரியா மொத்தம் 10 மேட்ச். ஏங்க இப்ப சாதாரணமா பிரில்லியன்ட் எக்ஸலன்ட்னு சொன்னா அதுக்கு இவ்வளவு ஐப்பு கொடுப்பீங்களா? இப்ப எனக்கு என்னன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல ஒருத்தன் கூட பீடாக் ராஸ்பிங் தப்புன்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதுக்கு ஒரு எல்லை இல்லையா யுவர் ஆனர் அப்படிங்கிற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. சரி, லெட்ஸ் கம் பேக் டு த டாபிக். நீ சொல்ற அந்த காம்பினேஷன் நான் ஒத்துக்கிறேன். நீ எஸ்ஆர்எச்சா இருந்தா போலர் எங்கே நிறுத்துன்னு வருவா? அட்டாக் என்னவா இருக்கும்? பேட் கமின்ஸை இன்ஜுரியோட விளையாட வச்சிடலாமா பேசாம? இன்ஜுரியோட விளையாட வச்சு உள்ளதும் போச்சுறான் ரொல்லக்கண்ணான்ற மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா 14 மேட்ச் இருக்கு. ஐ டோன்ட் திங்க் anyone has to react too much when it comes to SRH. Just they have lost one game. They lost to a good team. They thoroughly outplayed. That's an absolute bottom line. It can happen in the IPL. But bowling உனக்கு கொஞ்சம் கவலையா இல்ல பார்க்கும்போது அது? நான் அதத்தானே ஆஷா நான் சொல்றேன். சிவாங் குமார் உள்ள வந்தே ஆகணும். 4 ஓவர் ஸ்பின்னோடலாம் நீ போகவே முடியாது. அன்சாரியோ இல்ல சிவாங் குமார் உள்ள வரணும். ஒரு முறுக்கு புழியறவங்க தான் இருக்கணும். ஏன்னா எல்லாம் நீங்க வந்து வீட்டுக்கு யாராவது வரீங்க, ஒரு 4 முறுக்கு நல்லா இருக்குன்னு சாப்பிட்டா திருப்பி 4 முறுக்கு வைக்க மாட்டீங்க. சீடை இருக்கா, தேன்கோள் இருக்கான்னு கேட்பாங்க. அதனால ஒரு முறுக்கு தான் உண்டு. ஒன்னே ஹர்ஷல் பட்டேலா இருக்கணும், இல்ல ஜெய்தேவ் உனக்கட்டா இருக்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா they need to find a way to get Bryden Carrs in place of David Payne. அது ஒரு சேஞ்ச். உனக்கட்டு இல்ல ஹர்ஷல் பட்டேல் பதில் ஈதர் சிவம் மாவி ஆர் தர்மாலே உள்ள வரணும். அதுக்கப்புறம் வந்துட்டு சிவாங் குமார் ஆர் அன்சாரி உள்ள வரணும். திஸ் இஸ் த ஒன்லி வே தே கேன் ஸ்ட்ரென்தன் தேர் போலிங். இதே மாதிரி ஒரு சில சில என்ன சொல்லுவாங்க, நானே இப்ப என்ன சொன்னேன், ஒரு மேட்ச் ஓவர் ரியாக்ட் பண்ணாதீங்க, ஒரு மேட்ச் தான் ஓவர் ரியாக்ட் பண்ணாம இருக்குன்னு பார்த்தா 2வது மேட்ச் முடியும் போது இதே சொல்ற மாதிரி இருக்கணும். இந்த போலிங் அட்டாக்கு வேலைக்கு ஆவாது. they don't have penetration, விக்கெட் எடுக்கக்கூடிய இதெல்லாம் எதுவும் இல்ல. அங்கேயும் உங்களுக்கு வந்துட்டு எப்படிப்பட்ட பிச்சு இருக்கும் ஹோம்லன்னு உங்களுக்கு தெரியும். ஹைதராபாத்ல they have to do a quick fix. I'm very happy with their batting. It is very hard for you to see both Abhishek Sharma and Travis Head failing in the same game like that. அதெல்லாம் நான் பெருசா சொல்ல மாட்டேன். In spite of that, they scored 200. Now that is one positive they can say about இந்த bowling. சாரி, இந்த bowling சாரி அப்படின்னு சொல்லிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. பை த வே ஆன் தட் நோட் உங்ககிட்ட ஒரு பயங்கரமான ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். ஆர்சிபி 4th வருவாங்களா தெரியாது அப்படின்னு நீ சொல்லிருக்க ப்ரிவியூல. இந்த மேட்ச் 100% ஹோம் ரெக்கார்டு வச்சிருக்காங்க ஆர்சிபி. இதுக்கப்புறம் நீ என்ன நினைக்கிற? இந்த ஒரு ரெசவுண்டிங் ஸ்டார்ட், ஆப்ஷன்ஸ் இந்த டக் அவுட், டீம் லுக்ஸ் ரியலி வெல் அசம்பிள்டு. எல்லாருமே பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க. வந்தாலே அடிக்கிறாங்க. ஆர்சிபியோட ஃபார்ச்சூன்ஸ் ஏதாவது நீ மாத்திக்கிறியா? ஆர் தே லுக்கிங் இன் குட் ஆர்டர்? சம்டைம்ஸ் நம்ம ப்ரெடிக்ஷன் வெளியில இருந்து பார்ப்போம். பட் டீம் ஆடினோடனே என்னடா ஒரு மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது மாத்திக்கிறியா? RCB 4th முடிப்பாங்க. they are going to get a big competition with Sunrisers அப்படின்னு சொன்னா அதுதான் கொஞ்சம் டேஞ்சரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். பட் it's too early to say. I'm not going to take away from my top 4 teams. That is going to be Mumbai, Delhi, Punjab and RCB. And the 5th place தான் Sunrisers. they might push RCB அப்படின்னு. ஸோ அது தப்பா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி, ஓகே. இந்த மேட்சை பத்தி பார்த்துட்டோம். ஏராளமான அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி பீடாக் தப்புங்கிறத நீ கண்டுபிடிச்சிருக்காரு. இனிமே அதை பண்ண மாட்டேன்னு நமக்கு எல்லாரும் சத்தியமும் பண்ணியிருக்காரு. நாளைக்கு எம்ஐ கேகேஆர் எதிர்கொள்றாங்க. நான் இன்னைக்கு எஸ்ஆர்எச் ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். என்ன சாரி, இசை சங்கமம் பாடிட்டு உனக்கு ஃபைனல் இசை சங்கமம் இரியா. எப்படி வாழ்க்கை திரும்பது போறாச்சா? இப்ப அவங்க உள்ள இருக்கிற பேட்ஸ்மேன் வந்து ஆர்சிபி பேட்ஸ்மேன் பாடுறான், ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே. நீ பேசுற, அதுக்கப்புறம் நான் பாடுறேன்.
செக்மெண்ட்ட சொல்ல விடுற. இசை சங்கமம் brought to you by பீடாக். இப்ப அவன் பாடுறான் பேட்ஸ்மேன். நார்மலா அவன் போலர பார்த்து தான் எல்லா பேட்ஸ்மேனும் பாடியிருக்கான். இப்ப இந்த சீசன்ல இருந்து அவன் பாடுறான். ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே பவுண்டரி கோடு ஸ்நேகிதனே 115 120 ஸ்பீடு போடு ஸ்நேகிதனே இதே போலிங்கு ஓருக்கு 15 ரன்னு மேட்ச் முடியும் வரை வேண்டும் மேட்ச் முடியும் வரை வேண்டுமே ஸ்நேகிதனே ஓர் பிச்சு போடு ஸ்நேகிதனே அப்படின்னு இவங்க பாடியிருக்காங்க. டேய் எல்லாரும் பாடிட போறாங்கடா, கொஞ்சம் லென்த்த மாத்தி தொலைங்கடா. இழுத்து போடுங்கம்மா நீங்க அவர் மாதிரி போட்டுரு. சரி, எனிவே எம்ஐ கேகேஆர் எதிர்கொள்றாங்க. எம்ஐ ஹோம் கேம் ஜெயிச்சதே இல்ல. சேசிங் தர் 6th டைட்டில். எம்ஐ கேகேஆர் எந்த பக்கம் உட்கார போற ஃபென்ஸ்ல? நான் எம்ஐ பக்கம் தான் உட்கார போறேன். என்னதான் ப்ரெடிக்ஷன் தப்பா ஒரு நாள் போலாம், அதுக்கு நான் காரணம் கிடையாது. அதனால திருப்பி அப்படி கழுத்து நீட்டி எம்ஐ தாண்டா ஜெயிக்க போறாங்க இந்த மேட்ச்னு சொல்றேன். நீ ஏதாவது மாற்று கருத்து வச்சிருக்கியா? வச்சு வெதுக்கிடுவான் எம்ஐஏ. அதுவும் ஐம் ஆல்சோ கெட்டிங் a நியூஸ் தட் they might sacrifice டிம் சைஃபர்ட் and play blessing முசரபானின்னு. அது எப்படி போகுது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் அப்படிதான் போவேன். இப்பயே நான் என்ன சொன்னேன், ஃபுல்லா பேட்டிங் வச்சு போயிடு ஆர்சிபிக்கு அப்படின்னு. தே காட் ஜேக்கப் டஃபி அண்ட் தே ப்ரூவ்ட் இட் ரைட். தட் இஸ் a மாஸ்டர் கிளாஸ் ஆஃப் ஆண்டி ஃபிளார். நாளைக்கு அவங்களும் அந்த மாதிரி சைஃபர்ட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி முசரபானி கொண்டு வந்து அது இந்த மாதிரி ஆகுதான்னு. பட் 14 வருஷம் ஆச்சு மும்பை ஃபர்ஸ்ட் கேம் ஐபிஎல்ல ஜெயிச்சு. அது இப்போ முடியுமா? எனக்கு தெரிஞ்சு முடியும் தான் நான் நினைக்கிறேன். மும்பை ஆலாரே அப்படின்ற போறான் நினைக்கிறேன். பட் ஆனா இன்னொரு ஒரு திடுகிடும் தகவல் நான் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் வச்சிருக்கோம், அதை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்துட்டோம்னா தான் சாக்ரிஃபைஸ். கேகேஆர் முதல் முறையா சைஃபர்ட் எடுத்திருக்காங்க. அதுல என்ன வெங்காய சாக்ரிஃபைஸ் எனக்கு புரியல. சரி, ஓகே, உன்னோட ஒப்பீனியன்ல ஆடணும் சைஃபர்ட், ஆடல. உன்னோட சாக்ரிஃபைஸ் கேகேஆருக்காக கரெக்டா? ஓகே, பீடாகோட சாக்ரிஃபைஸ் ஃபார் கேகேஆர் சைஃபர்ட் விட்டுட்டு பிளெஸிங் முசரபானி ஆட போறாங்க, அதனால அவர் சாக்ரிஃபைஸ்ங்கிறாரு. பட் நெவர்தலெஸ் என்ன சான்ஸ், என்ன ஆட்ஸ் பீடாக், என்ன பண்ணினா கேகேஆர்ல இந்த கேம் நல்லா ஆட முடியும்னு நினைக்கிறேன்? என்ன பண்ணுவேன் நீ கேகேஆர் டகவுட்ல உட்காந்து என்ன பண்ணுவேன்? கேகேஆர் டகவுட்ல உட்காந்து நான் தான் பண்ணுவேன். சைஃபர்ட்டும் ஃபின் ஆலனும் எல்லா பாலும் ஷார்ட்ன்றுவேன். அங்கேயே அப்படின்னா இன்னொன்னு தெரிஞ்சுக்குவாங்க, அவங்க 2 பேரையும் நிறுத்தினாலும் அவங்களுக்கு நிறுத்த தெரியாது. ஏன்னா 2 பேருமே நாலா பக்கம் கில்லி பேட்ஸ்மேனு. மும்பைல ஒன்னேன்னு தெரிஞ்சுக்கோங்க, அந்த வின் ஃபேக்டர் மச் சிமிலர். பயங்கரமா விக்கெட் விடுவாங்க, பவுன்சர் எச்சாமுச்சான் இருக்கும். 8 ஓவர் அங்கேயும் பார்த்தாலும் கடைசி 5 ஓவர்ல ப்ளீடிங்கை நிறுத்தவே முடியாது. பேட்டிங் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் 8 overs, how you consolidate or how you bowl the last 5 overs. அப்படிங்கும் போது அவங்க லாஸ்ட் 5 ஓவர்ஸ்னா ஒருத்தர் இப்படி ஓடி வந்து ஒருத்தர் போடுவாரு. அவர் இருக்கும்போது எட்ஜி யாருக்கு இருக்கும் உங்களுக்கு? அதுக்கப்புறம் பெரியப்பா வந்து இப்படி தூக்கி போறாரு பேட்டை. அது பிரகாரம் குவிண்டன் டிகாக்கு, அது பக்கம் 2 பக்கமும் திருகி ஆடுறதுக்கு ஒரு லெப்ட் ஹேண்டர் சூரியகுமார் யாதவ். அதுக்கப்புறம் இங்க வந்து இவர் இருக்காரு, யாரு, திலக் வர்மாவும் சூரியகுமார் யாதவ். அவங்களுக்கு ஒரே சான்ஸ் என்னன்னா சைஃபர்ட் ஃபின்னால ஆடணும். they have to really take the attack right out of the opposition. அதுக்கப்புறம் மௌனராகமோ சுனில் நரேனோ they have to come up with an unbelievable performance. The 4 guys who can change the fortune for KKR is going to be Tim Seifert, Finn Allen, Sunil Narine and Varun Chakravarti. ஆஸ் நீங்க இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா சொல்லுங்க? if KKR wants Finn Allen, Tim Seifert, Varun Chakravarti and Sunil Narine ஒன்னா ஆடினா KKR ஹே தயார். ஓர்போ ஜீத் போ ஆக சான்ஸ் இருக்கு. இவங்க 4 பேரும் they should have a fantastic game. இன்னொரு பிளேயர் என்ன பொறுத்த வரைக்கும் ரிங்கு சிங், who should also have a really good game. அவருக்கு கொஞ்சம் பெரிய ரோல் கொடுக்கலாம் அப் தி ஆர்டர் நான் ஃபீல் பண்றேன். ரமன்தீப் சிங்கை வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டு. நெவர்தலெஸ் இதெல்லாம் நடக்குமா? பீடாக் செல்ல தெரியாது, நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுப்போம், நாளையோட மேட்சுக்கு அப்புறம் ரிவ்யூல சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஷோ ஆன் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நிறைவு கொண்டு வரேன். தேங்க்யூ.